அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் நிறைய பெற்றோர்களால அக்செப்ட் பண்ணிக்கப்படாத ஒரு விஷயம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னா அது வந்து அவங்க குழந்தைகளுடைய லவ் மேரேஜ். இன்னைக்குள்ள மெஜாரிட்டி ஆஃப் த சில்ட்ரனுக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ் பிடிக்கல அப்படின்னு சொன்னாலும் கூட பெற்றோர்களுடைய ரிக்வெஸ்ட்டுக்கு ஈல்டு பண்றாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா அவங்களுடைய மேனிப்புலேஷன் அதுக்கு வந்து அடங்கி போறாங்க வேற வழி இல்லாம. ஆனா ஒரு விஷயம் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒரு 1960s ஆரம்பிச்சு ஒரு 2000 வரைக்கும் கூட வச்சுக்கலாம். கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க பேரண்ட்ஸ் பிள்ளைங்கள, அவங்களுடைய லைஃப் வந்து நல்லா இல்லாம போயிடுச்சு, ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா கூட அந்த குழந்தைங்க வந்து ஆக்சுவலி தேர் நாட் சில்ட்ரன் பட் தே ஆர் சில்ட்ரன் ஃபார் தியர் பேரண்ட்ஸ். அவங்களுடைய பிள்ளைங்க வந்து அவங்கள வந்து பிளேம் பண்ண மாட்டாங்க. நீ இப்படி ஒரு சூட்டபிளா ஒரு மேரேஜ் பண்ணி வைக்கல, அதனால இந்த வாழ்க்கை வந்து வேஸ்டா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி யாரும் போய் பேரண்ட்ஸை பிளேம் பண்ண போறது இல்லை. ஆனா இப்போ உள்ள ஜென்ரேஷன் மேபி ஹூ ஆர் born after 2000 அவங்க வந்து they are always willing to point out at their parents and tell it's all because of you. They throw the ball easily to their parents court. எனக்கு தெரிஞ்ச ஒரு பேரண்ட், ஒரு அம்மா வந்து அவங்க பொண்ணை சொந்தத்துல ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக அவன் வந்து ஸ்டே பண்ணிருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு அந்த பொண்ணையும் கூப்பிட்டு போய் she prepared some biryani and she gave to him there and had a nice talk with him and he was obliged to marry her. அந்த மாதிரி ஒரு நெருக்கடிக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பேரண்ட்ஸும் இருக்கிறாங்க. ஆனா இப்போ உள்ள ஜென்ரேஷன் இஃப் தே லவ் சம்படி ப்ளீஸ் டாக் டு போத் ஆஃப் தெம் அண்ட் ஃபைண்ட் அவுட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் தியர் லவ் அண்ட் கிவ் தம் அ சான்ஸ். பிகாஸ் அரேஞ்ச்டு மேரேஜா இருந்தாலும் அது வந்து 100% சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்கு நம்ம வந்து அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. லவ் மேரேஜ்னு சொன்னா ஃபெயிலியரா தான் ஆகணும் அப்படின்னு எந்த ரூலுமே கிடையாது. ஐ ஹவ் சீன் பீப்புள் ஹூ லிவ் ஹாப்பிலி எவர் ஆஃப்டர் இன் தியர் லவ் மேரேஜஸ். அப்படியே அவங்களுடைய லவ் மேரேஜ் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சா, நோ ப்ராப்ளம், யூ பி willing டு சப்போர்ட் தியர் சில்ட்ரன். அங்க வந்து ஃபேமிலி ஆனர் இல்ல சோஷியல் ஸ்டேட்டஸ், என்னுடைய கௌரவம் என்ன ஆகிறது அப்படின்லாம் நம்ம வந்து வெட்டியா நம்ம வீம்பு பார்த்துட்டு பேசிட்டு இருக்காம, ஈகோ பார்த்துட்டு இருக்காம we have to give in for our children. அந்த இடத்துல வந்து we should be willing to support our children to 100%. ஸோ இங்கெல்லாம் தான் இந்த பழமையை வந்து நம்ம எப்படி விடுறது, புதுமைக்குள்ள புகுந்து போறது அப்படின்றத பத்தி நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும்.